சார் அதுக்கப்புறம் வந்து 100 நாள் வேலை திட்டத்தை வந்து 150 நாளா வந்து நான் விரிவுபடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அது நடைமுறைக்கு வந்து அது சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்களா? இல்லையே சார், ஏற்கனவே அவங்க 125 நாள் பண்ணியிருக்காங்க. திருப்பி 150 நாள் எப்படி பண்ணுவாங்க உடனே? கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. இது ஆக முடியாத ஒரு வாக்குறுதி இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க தீர்மானம் பண்ணுறது தானே. ஏன்னா 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து தானே பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டும் ஒத்துழைச்சா தானே இது உங்களுக்கு வர முடியும். கண்டிப்பாக இது சாத்தியம் இல்லைன்னு தான் தோன்றுறது எனக்கு. 125 நாள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது நல்ல இது தானே. அந்த 100 நாள் வேலை திட்டத்தையே சென்ட்ரல் கவர்மெண்ட் நிப்பாட்டிட்டாங்க. அது பேர் வச்சா அந்த பேரெல்லாம் நிப்பாட்டி எடுத்து பண்ணிட்டாங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது இது இன்னும் அவருக்கு இன்னும் தெரியாமையே இருக்குது. இன்னும் பாலிட்டிக்ஸ் தெரியாமல் இருக்கார். ஏதோ ஜெயலலிதா இருந்தோன்னு மோடியாரெலாம் 5 வருஷம் ஓட்டினார், காலத்தை ஓட்டினார். அரசியல்னா ஃபுல்லாக புரியல, எப்படி என்னதுன்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன தெரியாது அவருக்கு. என்ன வேணாலும் சொல்லுவார், கேட்டுக்க வேண்டியது அவ்வளோதான். சார் 100 நாள் வேலை திட்டம் வந்து ஏற்கனவே போயிட்டு தான் இருக்குது. அது கரெக்டான முறையில் அவங்க மக்களுக்கு வந்து செய்யறது கிடையாது. அது வந்து இவரு எங்கே கொடுக்குறாரு? இவரு கொடுக்கறது கிடையாது. இல்லை, அது வந்து அது மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. அது வந்து இவரு அதுக்கும் இவருக்கு சம்மந்தமும் கிடையாது. இது வந்து மத்திய அரசோட திட்டம். அது மகாத்மா காந்தியோட பேர்ல இருந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை இப்போ மத்திய அரசு மாற்றி நிதியே குறைச்சிட்டாங்க. இவர் எப்படி அவங்க கூட்டணி இருந்து 150 வேலை தர முடியும்னு தெரியல எனக்கு. அது எடப்பாடி தான் தெரியும். அதோட இதுதான். வீடு இல்லாதவங்களுக்கு எல்லாமே நாங்க வந்து இடம் வாங்கி அவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வர வைக்க வேண்டிய திட்டம் தான். ஏன்னா நிறைய பேர் ரோடு ஓட்டில் இருக்காங்க, பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சி வீடு கொடுக்கறது பிரச்சனை கிடையாது. இருக்கிறவங்களுக்கே கொடுக்கறது தப்பானது. நிலமே இல்லையே, நிலமா இவங்க எடுத்துட்டாங்களே, எங்க அவர் வந்து வாங்க போறாரு? அதாவது எங்க போய் நிலம் வாங்கி எங்க வீடு கட்டுறது? இந்த திட்டம் வந்து ஏற்கனவே 2-3 அரசுகள் வந்து இது திட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? செயல்படுத்த முடியாத திட்டங்கள் வந்தா என்ன, வரலன்னா இது செயல்படுத்தவே முடியாது. நிலம் எங்க இருக்கு, இவங்க எங்க வீடு கட்டி அப்ப வந்து சென்னை வாழ் மக்கள்லாம் காட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்களா? நாங்க கண்டிப்பா எங்களுக்கு உதவி இருக்கு சார். அதுல வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னா கண்டிப்பா எங்களுக்கு தேவைப்படும். இவங்க வர்றதுக்காக என்ன ஒன்னா இந்த ஆட்சிக்கா இந்த திமுகலையும் ஏடிஎம்கேலையும் மாத்தி இவங்க இதை பண்ற அதை பண்ற நம்மளதான் சுமகாலியா ஆகுறாங்க. அதே மாதிரி வீடு வாங்கி வீடு கட்டி தரது வந்து சுத்தமா சாத்தியப்படாது. தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி மாற்றம் வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்க ஆட்சி இத்தனை வருஷத்துல 4 லட்சம் கோடி தான் கடை வாங்கியிருக்கு. இவங்க வந்து 5 வருஷத்துலேயே 5 லட்சம் கோடி கடை வாங்கியிருக்காங்க. இன்னும் இவங்க அடுத்த வாட்டி வந்தாங்கன்னா 15 லட்சம் கோடியாக தான் ஆக்குவாங்க. அதனால ஆட்சி மாற்றம் வரணுன்றது கண்டிப்பாக இருக்கும். சார் இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஏடிஎம்கே டிஎம்கே தாண்டி விஜய் வந்தாலும் அவருக்கு வந்து அனுபவம் கிடையாது அரசியல்ல. அவர் வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்றது இவங்க பண்றது தான் அவரும் பண்ணுவாரு. இப்போ வந்து அறிக்கை விடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இப்போதைக்கு அனுபவம் உள்ளவங்க தான் சார் வர. முதல்ல படிச்சவங்க தான் சார் வரணும் அரசியலுக்கு. படிக்காதவங்க வந்ததுனால வந்து ரொம்ப கஷ்டம் சார். படிச்சவங்க வந்தா நல்லா இருக்கும். வேற யாருன்னா மாற்று இருக்கணும். அது கடவுள்கிட்ட நம்ம மக்கள்கிட்ட தான் இருக்குது. மக்கள் நினைப்பே மகாட்சி தீர்ப்பு சொல்லுவாங்க. அது நடக்கும். அதுதான் எதிர்பார்க்கும்.